ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புல் பேக் காருங்க இந்தியன் மேட் இன் இந்தியா கான்செப்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க, இந்தியாவில் ரெடி பண்ணியிருக்க. இது வந்து சென்டி டாய்ஸோட காரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210ங்க. இந்த 4 கலர்ஸ் வந்து வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கினேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் க்ரை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன், நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிடைக்கல இன்னும். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் பண்ணது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புல் பேக் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, புல் பேக் பண்ணால் உங்கள் டேபிள், ஒர்க்கிங் டேபிள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக கூட இருக்கும். இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் காரில் வராத நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், ஓர்த்து தான். ஸோ ஆல்ரெடி இருக்குது நம்மளோட விகே ஃபன்டைன்மெண்ட்டில். இது கூட நான் சேல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஒரு கார் மட்டும் இருக்குது, வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் மாடலுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெட்டல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன், இந்தியனோட இதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் ஈவன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கார்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. மெட்டல் இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட மெட்டல் எப்படி இருக்குது பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறது சூப்பர் ஈஸி. உள்ளே புல் பேக் இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரே ஸ்க்ரூ தாங்க இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பேக் சைடில் ஒரு நேப் இருக்கும், தள்ளினா போதும். தள்ளிட்டோன்னா அதை எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. பிளாஸ்டிக் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு ஹாட் வீல்ஸ் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் இது கூட ஒரு உள்ளே வைக்கிறது ஸ்க்ரூங்க. ஐ திங்க் இது M3 ஸ்க்ரூன்னு நினைக்கிறேன். நம்பர் வந்து M3ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. இந்த ஸ்க்ரூவு, அப்புறம் உள்ள சீட்ஸுக்கு உண்டானது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த புல் பேக். இதை கூட நம்ம ஆக்சுவலாக அந்த வீலோட தனியாக எடுக்கலாம். ஓகேவா, இதை கூட வீலோட தனியாக எடுத்துடலாம். எடுத்தோன்னா வந்துடும். இது ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணோன்னா இது அழகாக தூக்கிடலாம். பட் வீலில் ஸ்வாப் பண்ண முடியுமா அப்படின்னா கூட கட் பண்ணி தான் எடுக்கணும் போல இருக்குது. இதில் வீலை நம்ம கட் பண்ணிவிட்டு தான் வீல் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணலாம். நம்ம ப்ரீமியம் டயர்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கூட போடலாம். ஸோ இப்போ இதை வந்து பாருங்களேன், இதை நான் ஜஸ்ட்டு புஷ் பண்ணுறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா, ஜஸ்ட்டு புல் பண்ணிவிட்டு தனியாக விட்டால் செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. செம ஃபாஸ்ட்டாக போகுது. அது வெயிட் இருக்கவே கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லைனா ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். சரி, இவ்வளோ தாங்க ஐட்டமே. ஓகே, மெட்டல் கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெட்டல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது தாங்க திக். ஹாட் வீல்ஸ் ரொம்ப திக்காக இருக்குங்க. மேட்ச் பாக்ஸ் இன்னும் திக்காக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதில் ஒரு பங்கு இருக்க மாதிரி இருக்குங்க, ஒரு பங்கு கம்மி பண்ண மாதிரி இருக்குது. அதாவது 3/4 இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து இப்போ இது 4ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 3/4 இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் ஃபினிஷிங் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக இல்லை. இந்த இடம் பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு ஏன்னா தெரிஞ்சிருக்கு. ஓகே, பிகாஸ் ஹாட் வீல்ஸ் தானே. ஓகேங்களா, ஸோ ஓகே சரி. இப்போ இதை திருப்பி ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு இது ஓகே, இங்கே கூட வைக்கலாம்ல. ஈஸியாக வச்சிடலாம்.
ஆமாம், சீட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அப்புறம் இதை நம்ம கரெக்டாக பேக்கில் இது கூட இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு கூட நம்ம அப்படி போடலாம். பேக் சைடு கரெக்டாக வரணும். அவ்வளோதான். இப்பொழுது நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். ஈஸி தாங்க. டைட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது பாருங்கள், பரவாயில்ல, இதே தள்ளுதுமா. அப்பா, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விகே ஃபன்டைன்மெண்ட்டில் இது 210 தான் ப்ரைஸு. ஸோ வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஈவன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.